வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேழ்வரகு கூழ் எப்படி காசுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் வெயில் காலம் வந்துச்சு. வெயில் காலம் வரும்போது நம்ம குளிர்ச்சியான பொருள் என்ன சாப்பிடலாம் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் கேழ்வரகு கூழ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கூழ் குடிக்கிறதுக்குன்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் எப்படி செய்யறதுன்னு தெரியாது. வாங்க நம்ம வீடியோவில் நான் காட்டுறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, இது 1/2 கிலோ கேழ்வரகு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இதுக்கு எத்தனை தண்ணி கிளாஸ் ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம திட்டமாக கரைச்சி வச்சுக்கணும். 1/2 கிலோ கேழ்வரகுமா இது. பாருங்கம்மா, இந்த மாதிரி கெட்டியாக இந்த அளவுக்கு இந்த பதத்தில் கரைச்சி வச்சுக்கணும். சின்ன பாத்திரமாக எடுக்காதீங்க, இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுங்க. ஏன்னா அது புளிச்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் கரைச்சிக்கோங்க. நேற்றுக்கு கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் அதே டைமுக்கு நீங்கள் கூழ் காய்ச்சலாம். கரெக்டாக இந்த மாவு புளிப்பு வரும். புளிப்பு வந்தால் தான் கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எந்த டைம் கரைக்கணுமோ அடுத்த நாள் அதே டைமுக்கு நீங்கள் கூழ் காய்ச்சலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு எந்த உங்களுக்கு பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா ஒரு பெரிய கிளாஸில் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷத்தில் கொதிக்கும் தண்ணி. பாருங்கம்மா, தண்ணி கொதிச்சிச்சு. அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது 1/4 கிலோ பச்சரிசி நொய். இது கடையில் கேட்டாலே உங்களுக்கு பச்சரிசி நொய்யும் கேட்டால் கிடைக்கும். 1/4 கிலோ 1/2 கிலோ கேழ்வரகு 1/4 கிலோ பச்சரிசி நொய். தண்ணி கொதிச்ச உடனே இதை போட்டுக்குங்க. இது ஒரு 15 நிமிஷத்தில் இந்த நொய் நமக்கு நல்லா ஒரு கஞ்சி காய்ச்சி குடிப்போம், அந்த பதத்துக்கு வந்துடும். அப்போ வரும்போது நம்ம கேழ்வரகு போடணும். இப்போ மூடி வச்சுருங்க. உப்புலாம் போட்டு காய்ச்சக்கூடாது. கூழ் உப்பு போடாமல் தான் காய்ச்சணும். பாருங்கம்மா, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நொய் இந்த அளவுக்கு சாப்பாடு மாதிரி நமக்கு குழஞ்சி வச்சு பாருங்கள். இப்படி வரும்போது இப்போ நம்ம வெந்திருக்கிற அரிசியில் நொய் வெந்திருக்கிற நொய்யில் நம்ம இதை தூக்கி ஊற்றப்போம். இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுடுங்க. அந்த கெட்டியாக வரக்கூடாது. நமக்கு சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தன்மையில் வரும். இப்போ உங்களுக்கு நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லைங்களா, சுடு தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் காய்ச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. ஏன்னா கேழ்வரகு வேகணும். நொய் நல்லா வெந்துடுச்சு, அது பிரச்சனை இல்லை. மாவு கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, கேழ்வரகு மாவு. அதனால் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. நமக்கு கூழ் வாசனை நல்லா வரும். கமகமன்னு கூழ் வாசனை வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா வச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்கு பாருங்கள். கூழ் இந்த அளவுக்கு பதம் வரணும். கரெக்டாக நமக்கு கூழ் வாசனை நல்லா வருது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நீங்கள் பாத்திரம் நல்லா தாராளமாக பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா உபிரியாக ஆகும் கூழ். அதனால் கொஞ்சம் தாராளமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப பாத்திரம் ஷார்ட்டாக வைக்காதீங்க. கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது உடனே நீங்கள் செய்து சாப்பிடக்கூடாது. இது அடுத்த நாள் காலையில் தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி செய்திருக்கோம். நாளைக்கு காலையில் நம்ம சூடு ஆறின பிற்பாடு காலையில் நாளைக்கு கரைச்சி சாப்பிட்ணும். பாருங்கம்மா, நம்ம நேற்றுக்கு காய்ச்சி வச்சுருந்தோம் கேழ்வரகு கூழ். இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி நல்லா கெட்டியாக இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி கரைச்சி நம்ம குடிக்கிறது நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. இதை நீங்கள் களியாக கூட சாப்பிட்லாமா. ஏன்னா என்ன குழம்பு நமக்கு எந்த குழம்போ அந்த குழம்புக்கு நமக்கு கரைச்ச கூழ் பிடிக்காது. இந்த மாதிரி களியாக சாப்பிட்லான்னா நீங்கள் களியாக வச்சு எந்த குழம்பு வேணாலும் ஊற்றி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு களி எடுத்து போட்டுக்குங்க. இப்போ உப்பு திட்டமாக போட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அப்படி கையில் தான் கரைக்கணும். கரண்டியெல்லாம் கரைச்சா கெட்டியாக இருக்கும். அதனால் கையிலே கரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக கரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கரைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் தயிர் போட்டுக்குங்க. தயிர் போட்டு கரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே குடிக்கிறத விட தயிர் போட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கூழ். அதுலேயும் ஒரு தயிரும் கூட சேர்ந்து குளிர்ச்சி ரொம்ப நல்லது.
இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நமக்கு வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாய் வேணும்னா தொட்டுக்கலாம். மாங்காய் வந்து சில பேர் வந்து மிளகா சாப்பிடுவாங்க, வதக்கிட்டு பச்சை மிளகா வதக்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சைடிஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கிளாஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, கூழ் ரெடி ஆயிடுச்சுமா. நீங்களும் கேழ்வரகு கூழ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.